இன்றைய ஆன்மீக தகவல். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இது கோவிலுக்கு போகிறவங்களாகட்டும், வீட்டிலையே பூஜை பண்ணுறவங்களாகட்டும், வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கும் சரி, கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கும் சரி, இந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்னென்னா, தீபம் ஏற்றோம், தீபம் காட்டுகின்றோம் சுவாமிக்கு, அதே மாதிரி கற்பூரம் ஏற்றுகின்றோம். இந்த ரெண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய கோவில்களிலே கற்பூரம் ஏற்றாமல் வெறும் தீபத்தை மட்டுமே காட்டுவார்கள், பார்த்திருப்பீர்களா? நெய் தீபம் இருந்து கொண்டே இருக்கும் சிவாச்சாரியாரிடம். ஒரு போகும்போதும் அர்ச்சனை செய்துவிட்டு நெய் தீபத்தை காட்டுவார். தீபத்தை காட்டி நிறைய கோவில்களிலே கற்பூரம் ஏற்றுவதில்லை. இதற்கு என்ன வித்தியாசம்? இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக சுவாமிக்கு செய்யப்படுகின்ற பூஜைகளில் 16 விதம், 32 விதம், 64 விதம் என்பதாக வேறுபாடுகள் உண்டு. 16, 32, 64. ஆனால் இந்த எல்லா விதமான பூஜைகளிலேயும் தீபம் காண்பிப்பது, கற்பூரம் காண்பிப்பது ரெண்டும் கட்டாயம் உண்டு. தீபம் என்றால் கட்டாயமாக அது நெய் தீபமாகத்தான் இருக்க வேண்டும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நெய் தீபம், நெய் தீபம் ஒன்று தான் இறைவனுக்கு காட்ட வேண்டும். இறைவனுக்கு காட்டுவது நெய் தீபமாகத்தான் இருக்க வேண்டும். தூபம் என்றால் ஊதுபத்தி. இந்த உபசாரத்துக்கு அடுத்ததாக வரும் உபசாரம்தான் நெய் தீபம் ஏற்றுவது. அதன் பின்னர் தேங்காய், பழங்கள் போன்ற பொருள்களை வைத்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து, அதன் பின்பு வெற்றிலை பாக்கு எனும் தாம்பூலம் வைத்து உபசாரம் செய்வது. தாம்பூலம் வைத்து உபசாரம் செய்வது. அதன் பிறகுதான் பக்தன் இறைவனுடைய திருமேனி முழுவதும் தரிசனம் செய்வதற்காக அந்த தீபத்தை சிவாச்சாரியார் இப்படி காட்டுகின்றார். ஆயதனவான் பவதி என்று. ஆயதனவான் பவதி என்றால் இறைவா வா என்று அர்த்தம். நெய் தீபத்தை இப்படி காட்டுகின்றார். கற்பூரமேற்றி காண்பிப்பது கற்பூர உபசாரம். தீபம் ஏற்றி வழிபாடு, கற்பூரம் காண்பித்து வழிபாடு, இரண்டும் வெவ்வேறான பூஜா உபசாரங்கள். சில கோவில்களிலே கற்பூரத்தால் அந்த இடம் மாசுபடுவதாக எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு கற்பூரம் காண்பிக்க வேண்டிய சமயத்திலும் கூட தீபத்தையே ஏற்றி காண்பித்து விடுகின்றார்கள். ஆனால் இரண்டுக்கும் தனித்தனியே வெவ்வேறு பலன்கள் உண்டு. கற்பூரம் காட்டலாம். என்ன கற்பூரமான? நல்ல தரமான கற்பூரமாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதிக்காத கற்பூரமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கற்பூரம் சற்று விலை அதிகமாக இருக்கும். ஆனால் விலை அதிகமாக இருந்தாலும் அதனை வாங்கி பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது அந்த இடம் சுற்றுச்சூழல் மாசுபடாது. கற்பூரம் நிச்சயமாக இறைவனுக்கு காட்ட வேண்டும். காந்தீர் தீபம். இறைவனுக்கு எவ்வளவு தீபங்கள் ஏற்றுகின்றோமோ அவ்வளவு பக்தனுடைய மனதிலும் வாழ்விலும் குடும்பத்திலும் ஒளி பிரகாசம் ஏற்படும். நீங்கள் கேரளத்தை சுற்றி சென்று பாருங்கள். கேரளத்திலே எல்லா கோவில்களிலேயும் இறைவனுடைய சுற்றுச்சுவர்களிலே தீபங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். விசேஷ காலங்களிலே அந்த தீபங்களை ஏற்றுவார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். தமிழகத்திலே அதுபோல் எந்த கோவிலிலும் இல்லை. கேரளத்திலே நாம் இன்றும் தரிசிக்கலாம். எல்லா கோவில்களிலேயும் அந்த விசேஷ தினங்களிலே, அது அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, ஐயப்பன் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோவில்களிலேயும் இறைவனுடைய திருச்சுவர், அந்த சுவர் முழுவதும் விளக்குகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த விளக்குகள் மெய்யன்பர்கள் சுத்தப்படுத்தி அதனை அழகாக ஏற்றுவார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கும். ஆக இந்த தீப ஒளிச்சுடரானது ஏற்றி வைக்க நம்முடைய வாழ்க்கையானது தீபம் போல பிரகாசிக்கும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த தீபத்திலே எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது. கற்பூரம் காண்பிக்கும் போது அந்த கற்பூரமானது சிறிது சிறிதாக உருகி கரைந்து போகும். இறுதியிலே கற்பூரம் முழுவதுமாக எரிந்து போய் மீதம் எதுவுமே இருக்காது. கற்பூரத்தை போல பக்தர்கள் இறைவனிடத்திலே மனதை செலுத்த வேண்டும். மனது கற்பூரம் போல
இந்த இக சுகங்கள் என்று சொல்கின்றார்களே, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று இந்த இகபர சுகங்களிலிருந்து தள்ளி வந்து இறைவனோடு இறைந்து கலந்து கரைந்து விட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மனது கரைந்தால் நான் என்னும் எண்ணம் விலகி இறைவனோடு ஜோதி ஸ்வரூபமாக கலந்து விடுவோம். இதையே இறைவன் பக்தனுக்கு அருளுவார். இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இறைவனுக்கு நாம் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்கின்றோம். ஆகவே அடுத்த முறை ஆலயத்துக்கு சென்று கற்பூரம் ஏற்றும்போது நீங்கள் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள், நான் உட்பட சொல்லிக் கொள்கின்றேன், நம்முடைய மனதிலே இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற பயங்கள், ஐயோ ராகு கேது பெயர்ச்சி, ஐயோ சனி பெயர்ச்சி வருகின்றது, ஐயோ அஷ்டம சனி வருகின்றது, இப்படி பெயர்ச்சிகளை பற்றியெல்லாம் பயம் கொள்ளாதீர்கள். பெயர்ச்சிகளை இறைவன் பார்த்து கொள்வார். நம்முடைய பலவீனமே பயம்தான். அந்த பயத்தை விட்டொழிக்க வேண்டும். பயத்தை விட்டொழித்து எல்லாமே அவன். இறை பரம்பொருள் இருக்க நமக்கு என்ன கவலை? 63 நாயன்மார்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நமக்கு ஏற்படுமா? மாணிக்க வாசக பெருமானுக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு ஏற்படுமா? அபிராமி பட்டருக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு வந்துவிடுமா? அவர்களெல்லாம் எப்படி துன்பப்பட்டார்கள்? ஆனால் அந்த துன்பத்தை எப்படி ஜெயித்தார்கள்? இறையருளால் ஜெயித்தார்கள். இறையருளால் ஜெயித்தார்கள். அதுபோல நாமும் அவர்களுக்கெல்லாம் வந்த துன்பம் போல் நமக்கு நிச்சயமாக வராது. ஆகவே எதுவும் நம்மை எதுவும் செய்யாது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாட்களை கடந்து செல்வோம். இறை பக்தி அதனை நாம் மனதிலே ஆழமாக பதித்து கொண்டு விட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பெயர்ச்சியும் நமக்கு பயம் தராது. ஆகவே பெயர்ச்சிகளை பற்றியெல்லாம் பயம் கொள்ளாதீர்கள். கற்பூரத்தை பற்றி இன்று அருமையான தகவலை பார்த்தோம். கற்பூரம் போல் நம்முடைய மனதும் இறைவனோடு கலந்து விட வேண்டும். இந்த எண்ணத்தை மட்டுமே மனதிலே பதித்து கொள்வோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு சுகமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.